மகாதவன் சொல்லலே. அதுக்கப்புறம் வியாக்கியானத்தில் எழுதினான் அகிருத்த தாராகான பத்னி சொன்ன களத்திரம் பத்னி பாரியா தாராகா இதெல்லாம் மனைவிக்குண்டான சொற்கள். சம்ஸ்கிருதத்திலே சப்தத்துக்குத்தான் லிங்கம், பொருளுக்கு லிங்கம் இல்லை. லிங்கம்னா ஆண்பால் பெண்பால்னு சொல்றதுதான் லிங்கம், சொல்லுக்குத்தான் லிங்கம். தாராகாங்கிறது புல்லிங்கம், பத்னிங்கிறது ஸ்ரீலிங்கம், பாரியாங்கிறது ஸ்ரீலிங்கம், களத்திரம்ங்கிறது நமுசலிங்கம். மூணுக்குமே மனைவின்னு தான் பேர். ஆனா மற்ற பாஷையெல்லாம் ஆள வச்சுதான் லிங்கம். ஆனா சம்ஸ்கிருதத்துல மட்டும் மனைவிங்கிற ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்கு 3 லிங்கத்திலையும் சொல்லு இருக்கும். தாராகான்னு சொல்லலாம், பத்னின்னு சொல்லலாம், பாரியான்னு சொல்லலாம், களத்திரம்னு சொல்லலாம். அதனால அகிருத்ததாரச்ச கிருத்ததாராக, அகிருத்ததாராக, சககிருத்ததாராகனு சேர்த்துக்கணும். அகிருத்ததாராகன கல்யாணம் ஆகாதவன் அர்த்தம் இல்லை, சககிருத்த மனைவி கூட இல்லாதவன் அர்த்தம். அப்படி வச்சுக்கணுமே தவிர கல்யாணமாகலேன்னு ராமன் ஒண்ணு போய் சொல்லுவ அந்த இடத்துல அசகத்தகாரச்ச ஸ்ரீமான கிருததாரச்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான் கதம் தாசஸ்ய மேதாசி பாரியா பவிதுமிச்சசி. நேர லக்ஷ்மண்ட போய் நின்னா அவள் தேவல, அவன் இல்லாட்டா இவனையான பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்டா அவன் சொன்னான் நானே தாசன். தாசனுக்கு தாசியா, சுவாமிக்கு தாசியா இருந்தா கூட தேவையில்ல, தாசனுக்கு போய் தாசியா இருந்தே தானே பிரயோஜனம் உண்டோ, நீ சுவாமியை போய் பிடிச்சுக்கோ அப்படின்னு இவன் கை காட்டுறான். அவளை பார்த்து சொல்லுகிறான் கதம் தாசஸ்ய மேதாசி பாரியா பவிது மிச்சசி ஆரிய சத்தம் விஷாலாட்சி பாரியா பவ யவீயசி. ஆரியன் ரொம்ப வசந்த சக்கரவர்த்தி திருமகன், நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு திரும்பி வந்தா இவன் அங்க தள்ளி விட்டான், அவன் இங்க தள்ளி விட்டான், மாறி மாறி போனோடனே கோவம் தாங்கல அவளுக்கு. இத்தனை நாள் வேஷம் கொண்டாலோ இல்ல எல்லாம் போச்சு, கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் யாரால தாங்கிக்கிறதுக்கு முடியும். தன்னுடைய சொரூபத்தை எடுத்துட்டாள். உடனே இந்த சீதையை கொன்னுட்டாத்தான் நமக்கு ராமன் கிடைப்பார் அப்படின்னு அவள் பேரிலே குதிக்க யுக்தியுக்தோ லக்ஷ்மணஸ்தஸ்யாக குருத்தோ ராமஸ்ய பஷ்யதா உத்ருத்ய கங்கம் சிச்சேத கர்ணநாசே மகாபலஹ. கஞ்சாட ராமன் காட்ட தன்னுடைய வாளை லக்ஷ்மணன் உருவினான். உத்ருத்ய கண்ட சிச்சேத கர்ணநாசம், காதையும் மூக்கையும் சேர்த்து அறுத்து விட்டார். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தவை பொய்யன்னேன் ஆண்டாளுடைய போஷனம். கூறார்ந்த வாழால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈராவெடுத்த அவட்கு மூத்தோனேன் ஆழ்வார் சாதித்தார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடித்தவன் தாசரதி என்ன ஆழ்வார் பாசனம். தங்கையை மூக்க விட்டுவிட்டார், தமையனை தலையை விட்டுட்டார். தமையன ராவணன், ராவனுடைய தலையை வெட்டினார், தங்கையனுடைய மூக்க வெட்டினார். காது மூக்கு அறுந்து போச்சு, ரத்தமாக கொட்டிட்டு இருக்கு. நேரம் இங்க இருந்து ஜனஸ்தானத்துக்கு போனா அவள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நாசிக் பஞ்சவட்டின்னு சொன்னேன். அது மும்பைக்கு வடகிழக்கு திசையில இருக்கு. வடகிழக்கு திசையில சுமார் ஒரு 100 மைல் போனேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல இருக்கு. அங்கிருந்து நேர தெற்க வரணும். அது கொஞ்சம் தெற்க வந்த உடனே ஜனஸ்தானம்ங்கிற இடம் இருக்கு. அநேகமா ஜனஸ்தானம்ங்கிறது மக்கள் வாழற இடம் அல்லது ஜனபதம் அந்த இடத்துக்கு வெளியில இருக்கும். அந்த இடத்துலதான் கரதூஷணாதிகள் 14,000 பேர் ராட்சசால் இருக்கா. இதெல்லாம் இவ உறவு காரியம், நம்ம நல்ல ஆத்ம பந்துக்கள் போது. அதனால நேரம் அங்க போய் என்ன போன உடனே காது மூக்கு அருந்து ரத்தமா கொட்டின்னு இருக்கு. கரதூஷணாதிகள் பார்த்து என்ன தங்க மூக்கு இப்படி அருந்து போய் தொங்குறதேன்னா அவ என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையோ. ஒரு ஸ்லோகம் சொல்றா பாருங்க, தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சிறகிட்டாஜினாம்பரவ். ஆழ்வார் கூட இப்படி பாட மாட்டார். அவ்வளவு நன்னா ராமனை கொண்டாடிட்டு இருக்கா அவள். தருணவ் என்ன இளமை, என்ன இளமை. ரூபசம்பன்னவ் திருமேனி அழகா பார்த்துட்டே இருக்கலாம். சுகுமாரவ் தொட்டா சவந்து போடும் போல் இருக்கு. மகாபலவ் அதிபலசாலிகள். புண்டரீக விஷாலாட்சம் நீண்ட கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள். சிறகட்நாஜினாம்பரோ மாந்தோல் மரவரி எடுப்பல தரிச்சிருக்கிறவர்கள். சொல்ல சொல்ல அவளுக்கு ஒன்றும் புரியல. தங்க சாதாரணமா வெட்டு கொளுத்து சாப்பிடு இப்படித்தானே சொல்லுவள். இன்னைக்கு ஏதோ என்னமோ தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலங்கிறாளே என்ன நடந்ததுன்னு பிடிச்சு தட்டி காட்டான் கரம். அப்ப சொன்னா அந்த அழகர்கள் தான் என்னை இப்படி ஆக்கிட்டான். அதைத்தான் சொல்றதுக்காக நான் இவ்வளவு பிரயத்தனப்பட்டேன். இதுக்குதான் உண்ணப்புக்கு வாயமரப்பார போறேன்னு சொல்லுவா. எதையோ சொல்ல வந்துட்டு மொத்தமா மறந்து போய் என்னத்தையோ பேசிட்டு பாருங்க. ஒருத்தர் பரீட்சைக்கு போறேன்ட்டு தென்னை மரத்தினுடைய பயன்கள் என்னன்னு படிச்சுன்னு போனார். அவ பசுமாட்டோட பயன் என்னன்னு கேட்டான். இவருக்கு எழுதி தெரியல. தென்னை மரத்தோட பயன்லாம் எழுதிட்டு பசுமாடுல கட்டி விட்டுட்டார். வேற என்ன எழுதி படிச்சுன்னு மரத்தை எழுதி ஆகணும். அப்ப எல்லா பயனும் எழுதிட்டு பசுமாட்டி அதுல கட்டிருக்கு. இப்ப அப்படி எழுதி விழுக்கும். தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவன்னு ராமனை பத்தி ஓஹோன்னு கொண்டாடிட்டு கடைசியில் அவன் தான் என் காது மூக்கா இருக்கான்னா சரின்னு 14,000 பேரும் போர் தொடுத்து வந்தார்கள். 14,000 பேரையும் ஒரு முகூர்த்த காலத்திலே ராமன் அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ரகுவீர கத்தியத்திலே வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஒருத்தருடைய சகாயமும் இல்லாமல் அசகாய சூரகா அனபாய சாகசா, யாரும் எதிர்பார்க்காத சாகச செயலாய் மொத்த பேரையும் அடித்து கீழே வீழ்த்தினான். விழுந்துட்டு பிற்பார் ராமன் லக்ஷ்மணன் தானே
சண்டைக்கு வரேன்னு தெரிவித்தான். ஆனா நீ வரவேண்டாம் லட்சுமணா, நீ இரு அப்படின்னு சொல்லி தானே போய் 14,000 பேரையும் அழித்தான். முடித்த பிற்பாடு ஒத்தன் மட்டும், கீழே சொன்னேன்னு இல்லையோ, எப்ப பார்த்தாலும் ஒத்தரை மட்டும் மிச்சம் விட்டுறாரு ராமன். அகம்பனன்னு ஒத்தரை மட்டும் விட்டு வச்சான். அவன் ஒரு புடவையை சுத்தினான், மூலையில கடந்தது. புடவை சுத்தினோடனே இது பெண்ணு போல் இருக்குன்னு நினைச்சுன்னு ராமன் விட்டுட்டவன நேர போய் ராவணன் இடத்துல மொத்த கதையை அவன் சொல்லிட்டான். இவன் போய் நின்னுட்டு ராமன் என்ன வீரம்னா ராவணன் முன்னாடி நின்னுட்டு பேசினா நடுங்காத உடம்புன்னா. அகம்பனன்னா அப்பா அம்மா பேர் வச்சிருக்கா. கம்பனம்னா நடுக்கம், அகம்பனம்னா நடுக்கமே இல்லாதவன். என்னைக்கோ ராமபிரபாவம் பேச போறான்னு தெரிஞ்சு பெறச்சேவா பேர் வச்சுட்டான். அகம்பனன்னு அவனுக்கு பேர். தைரியமா ராவணன் முன்னாடி பேசினா அவன் ஒண்ணுமே கேட்டுக்கல. 14,000 பேர்ல எத்தனை பேர் போனான்னா 13,999 எல்லாரும் போயிட்டான். மிச்சம் நான் ஒருத்தன் தான். ஏன் போயிட்டான்னு கேட்கணும் இல்லையோ, நீ எப்படி வந்தேன்னு. 14,000 பேரும் போயிட்டா நீ போயிருக்கணுமே, நீ மட்டும் எப்படி வந்தேன்னா, இல்லையே மூலையில ஒரு புடவை கடந்தது சுத்தின்னு வந்தேன். அது இருக்கட்டும், நீ ராமனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன அவன் வைபவன் சொல்ல சூர்பன் அதுக்குள்ள ஓடி வந்து ராமனை பற்றி எடுத்துரைக்க கடைசியில ராவணனுடைய மனசு கலங்கி இனி சீதையைத்தான் நாம் அடைய வேண்டும்ங்கிற ஆசை, அந்த வெறியை இவள் தான் தூண்டினாள், சூர்பனக தான் தூண்டினாள். அந்த வெறியோட நேர மாயமான் மாரீசனுடைய இடத்துக்கு போனார். போய் உம்முடைய சகாயம் வேணும் என்று கேட்கிறான். இது அந்த பக்கம். இந்த பக்கத்திலே 14,000 பேரையும் கொன்னுட்டு ராமன் தான் இருக்கிற ஆசிரமத்துக்கு வருகிறார். அப்ப ராமனுடைய திருமேனி முழுக்க ரத்தமா கொட்டின்னு இருக்கு. தந்துருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. பபூவ கிருஷ்டா, சீதை ரொம்ப ஆனந்தப்பட்டு ராமனுடைய திருமேனி அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாளாம். இல்லைன்னா மருந்து போட்டு என்னைக்கு குணமா இருக்கு, உடம்பு முழுக்க சல்லட கண்ணா தொலைச்சு ரத்தமா கொட்டின்னு இருக்கு. அதனால அப்படியே அணைத்து கொண்டு தம் திருஷ்டுவா அந்த ராமனை கண்டாள். எந்த ராமனை? அழகனான ராமனை, தன் பர்த்தாவான ராமனை, ரிஷிகளுக்காக பிரதிஜை பண்ணியிருந்த ராமனை. என்னை இவதான் பரீட்சை பண்ணான். ரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஜை பண்ணியிருந்தே என்ன டூதோ ஆயிடுச்சு. சீதை என்ன பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டேன், நீ எதுக்கு வில்ல பிடிச்சிருக்கேன்னு கேட்டியோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த வில். இப்ப 14,000 பேர் அழிப்பதற்கு தான் வில். ராமனுக்கு ரொம்ப நாளா எண்ணம் வச்சிருக்கார், கிட்டத்தட்ட 13 வருஷமா. நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு என் தகப்பனார் பெண்ணை கொடுத்து ஏமாந்து போனார். இது சீதை சொன்னாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையோ. அதுல இருந்து ராமனுக்கு தாங்கல. இப்படி ஒரு வார்த்தை நம்ம வாங்கிட்டு இருக்க வேண்டாம். என்னதா இருந்தாலும் அதுவும் கைப்பிடித்த மனைவியின் இடத்துல வாங்கிட்டு இருக்க வேண்டாம். இதை மாத்தணும்னு ஒரு எண்ணம். இப்ப ராமன் 14,000 பேரை கொண்டுட்டு நின்னானு இல்லையோ, இல்ல ஆணுக்கு தான் எங்க தகப்பனார் பெண்ணை கொடுத்தார் அப்படின்னு சீதை ஒத்துந்து தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா, சீதை உளவாக பெற்றாள். வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, ராமனை உடனே காடாலிங்கனம் பண்ணி கொண்டாள். ஆலிங்கனத்திலிருந்த சீதையனுடைய திருமேனி முழுக்க சந்தானகரணி விஷல்யகரணிங்கிற மூலிகைகள். லக்ஷ்மியினுடைய திருமேனி முழுக்க மூலிகையா. அந்த மொத்த மூலிகை அவன் பேர்ல பட்டு தெரித்தா போலே திருமேனி ஆச்சரியமா எடுத்து அது அங்கு நடந்தது. இந்த பக்கத்திலே அவனும் மாரீசன் மாயமான் மாயனிடத்திலே போய் கேட்க மாரீசனும் மாயமானாக வந்தான். அவனுக்கு எத்தனையோ நல்லதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி பார்த்தான். ராவணா அப்பிரமேயம் கி தத்தேஜா எஸ் சாதனகாத்மஜா, சீதை கூட இருக்கும் போது ராமனிடத்திலே அபசாரப்படாதே, அவர்கள் பெருமை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் நான் மாரீசன். ராவணன் கேட்டார், நீ எப்ப பார்த்துட்டு வந்தேன்னா? பார்த்தேனே, அவருக்கு 12 வயசா இருக்கிறச்சே யாக சம்ரட்சணத்துக்கு வரைச்சே நானும் சுபாகுவும் தான் போனோம். அப்ப பட்ட அடி எனக்கு மறக்கவே இல்லை ராவணான்னு. சுபாகு போட்டா என்னை கொண்டு போய் கடல்ல தூக்கி அடிச்சார் ராமன். கீழே இந்த சரித்திரம் பார்த்திருக்கோம். அதாவது ரகாராதி நாமானின்னு ஸ்லோகம் கீழே ஒண்ணு சொன்னேன்னு இல்லையோ, பிடிச்ச வாழை பார்த்திருந்தா கூட எப்போதாலும் அதுவே தெரியும், பயந்து போன வாழை நினைச்சிருந்தாலும் எப்போதாலும் அது தெரியும். சொல்றான், ராங்கிற பேர் ஆரம்பிச்சாலே எனக்கு பயமா இருக்கு ராவணா. நான் அப்ப பட்ட அடி ராமனிடத்துல பட்டது, உன் பேர் ராவணன், ஆனா ரான்னு ஆரம்பிக்குச்சே எனக்கு பயமா இருக்கு. விரக்ஷே விரக்ஷேஜ பஷ்யாமி ஸ்திரகிருஷ்ணாஜிராம்பரம், எந்த மரத்துல பார்த்தாலும் ராமன் தான் தெரியறார். நான் பட்டுட்டேன், நீ பட வேண்டாம், நல்லது உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ, சீதாராமர் இடத்துல அபச்சாரப்படாதேன்னா. அவன் கேட்கல. துஜாபேயம் அப்பியம் நான் அமேயந்து கஷ்டித்து, என்னை 2ஆல வகுத்தெடுத்தாலும் அப்போதும் என் உடல் பின்னாடிதான் விழுனார் ராவணன். ராவணரை 2ஆ வெட்டி உடம்பு கீழே விழ சொல்லி விழர்ச்சி அப்படி முன்பக்கம் விழுந்ததுன்னா ஒருவேளை ராமனை நமஸ்கரிக்கிறானோன்னு ராமன் மன்னிச்சுருவான். அதனால அப்பவும் என் உடம்பு இப்படிதான் விழுங்குறான். என்ன நல்லன்னு பாருங்க. விதா பஜ்யேயம் அப்பியம், என்னை 2ஆக வகுத்தா கூட என் உடம்பு பின்னாடிதான் விழும், நான் அமேயம், ஒரு நாளும் கீழே விழுந்து வணங்க மாட்டேன். மாரீச்சா சொல்வதற்குள் நீ உடனே மாயமானாக போ. மாயமானாக சென்றான். மாயமான் மாய செத்து மறுகட நடந்து வையன் தாயமா பரவபங்க தடவர திரித்து வானோர் கீமார் எம்பிரானாக் என்னுடன் நெஞ்சமென்னும் தூயமா மாலை கொண்டு தூட்டுவன் தொண்டனேனேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார்.
மாயமான் மிருகம் வருது, அப்படி இப்படி பொன்மான் ஓடுறது. அப்ப இந்த சீதை பார்த்துட்டு நாங்க விளையாடுறதுக்காக இருக்கட்டும், கிரீடார்த்தனோ பவிஷ்யதி, அந்த மானை பிடித்து கொடுன்னு கேட்கிறாள். வெடிக்காவத்தில் எழுதி வைத்தார். அம்மான் பக்கத்துல இருக்கிறச்சே அம்மான பிரார்த்திச்சிட்டாள். அவள் அம்மான்னா தமிழ்ல சுவாமின்னு அர்த்தம். ராமன் கூட இருக்கார், கைப்பிடித்த மணவாள. அம்மான் ஏதோ இருக்கிற மான், அம்மான கேட்டுட்டு அம்மான விட்டாலும் இல்லையோ, அதான் தப்பா போச்சு. இவர் கூட இருக்கும்போது அதை பிடிச்சிடுவான்னா சரி போறேன் ராமன் கிளம்பினார். லக்ஷ்மணன் தடுத்து நிறுத்தார். ஆகூய ஆகூய புனஸ்தம் மிருகம் சாது வீட்சதே ஆகச்சாகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்திர சகானுஜ தமேவ இனேகம் மன்னே மாரீச்சம் ராட்சசம் மிருகம் சங்கமானஸ்து தம் திருஷ்டுவா லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத் சரந்தோ மிருகயாம் திருஷ்டாக பாபேன உபாதினா வனே அஸ்ய மாயாவிதோ மாயா மிருகரூபம் இதம் கிருதம். எனக்கு சந்தேகமா இருக்கிறாமா, பொன்மான்லாம் நான் லோகத்துல பார்த்தது கிடையாது. இன்னொன்னு பாரு, பக்கத்துல இருக்கிற மான்கள்லாம் வந்து மூந்து பார்த்துட்டு நகர்ந்து போறதுவர். அது மானா இருந்தா மேல விடுவோம் இல்லையோ, ஆனா நகர்ந்து போறது இல்லையோ, அதனால இது உண்மையான மானே இல்லை, போவாண்டாம் அப்படின்னு லக்ஷ்மணன் தடுத்தார். லக்ஷ்மணா, நீ மேற்கொண்டு கதையை ஓடவே விடாம அடிக்கிறதுக்கு எல்லாம் பண்றேன், நீ இதை தடுத்துட்டே இருந்தியானா நான் எப்படி ராவணனை போய் கொல்றது? அப்ப ராவணன் சமாதானம் சொல்லி, தேவ ரகசியம்லாம் அவனுக்கு தெரியாது, மனுஷன் இந்த லோகத்துல என்னவனா மாயங்கள்லாம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும், பேசாம இருக்கு, நான் போய் பின்னாடி கேட்டு வரேன் அப்படின்னு மாயமானுக்கு பின்னே சென்றார். பஷ்ய லக்ஷ்மண வைதேஹ்யாக ஸ்பிருதாம் உல்லசிதாம் இமாம் ரூபசிரேஷ்டதையா ஹேஷ மிருகோத்யன பவிஷ்யதி அஸ்யாம் அஸ்யாத் தஸ்மாகம் யத்கிருத்யம் ரகுநந்தன யாவத் கச்சாமி சௌமித்ரே மிருகம் ஆனயித்தும் துருதம். நான் போய் அந்த மிருகத்தை அடிச்சு எடுத்துன்னு வர்ற வரைக்கும் சீதையை ஜாகிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பரப்பு போனார். ஆனா போய் கொஞ்ச நேரத்துல ரொம்ப தூரத்துக்கும் ஓட்டிட்டு போனான். ஜகாம மனசா சீதாம் லக்ஷ்மணஸ்ய வசஸ்மரன் மாரீச்சஸ்யது மாயேஷா பூர்வோக்தா லக்ஷ்மணேன தூ. கடைசியில லக்ஷ்மணன் அடையாளம் காட்டினபடிக்கு அது மாயமா. மாரீச்சங்கிற ராட்சசன் ஒரு தங்கமான் உருவத்தை எடுத்துட்டு வேணும்னு ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான். இவ போட்டுக்க திட்டம் என்ன, ராமனை ரொம்ப தூரத்துக்கு அழைச்சின்னு போடணும், அதே சமயத்துக்கு சீத்தை தனியார்பள், ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டு சீத்தையை தூக்கின்னு போகணும். இந்த திட்டத்தோட தான் வந்திருக்கிறார்கள். அவனும் அதுக்கு தகுந்தா போலே ராமனால அடிபட போறோம், பிராணம் போறதுன்னு தெரிஞ்சு போச்சு மாரீச்சனுக்கு. ராமன் குரல்ல உறக்க கத்துறான், ஹாசீதே லக்ஷ்மணேத்யேவம் ஆக்ருஷ்யசு மகாஸ்வனம் மமார ராட்சசஸ்வயம் ஸ்ருத்வா சீதாம் கதம் பவேத் ஆர்த்தஸ்வரந்து தம் பர்த்துகு விஜ்ஞாய சதிருஷம் வனே தமுவாச ததஸ்தத்ர க்ஷுபிதா ஜௌதாத்மஜா சௌமித்ரே மித்திர ரூபேண பாதுஸ்தமசி தத்ருவது. அப்ப அந்த குரல் கேட்டவனே சீதை பயந்து நடுங்கி போய், ராமனுக்கு என்ன வந்துருத்தோ லக்ஷ்மணா, உடனே போ, நீ போய் ராமனை ரட்சிப்பா, என்ன ஒண்ணு வராது, என்னை இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னா லக்ஷ்மணன், நீ பிராதான்னு பேர் வச்சிருந்து கடைசியிலே தவறான எண்ணத்தோட அங்க நிற்கிறாய் அப்படின்னு சீதை கேட்க, இனி நாம் இங்க நிற்பது முடியாது, இது மாதையனுடைய ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இந்த ரேகை போட்டதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இல்லை. அது நாம ஏதோ கோடு கழிச்சிருக்கா, இந்த கோட்டை தாண்டாதேன்னு சொல்லிட்டு போனார்னா, அது பாரத தேசத்துல ஏதோ எறும்பு வராதுக்கா அந்த மாதிரி ஒண்ணு வச்சுருக்கா, அது வேணா இருக்கே தவிர மற்றபடி ஒண்ணு. இப்போ வால்மீகி ராமாயணத்துல அந்த மாதிரி கோடு கழிச்சுதாவோ அதை தாண்டி வராதேன்னு சொன்னதா, பல விஷயங்கள் இருக்காது. நாமா நிறைய இருக்கு வால்மீகி ராமாயணத்திலே நினைச்சுப்போம். ஆனா ஆதி காவியம் அதுதான், அதுல எது இருக்கோ அதை நம்பித்தான் நம்ம அர்த்தத்தையே கிரகிச்சுக்கணும். அதனால இவரை தான் புறப்பட்டு போயிட்டார். போறதுக்குள்ள ராவணன் ஒரு சன்னியாசி உருவத்தை எடுத்துன்னு வந்து, உபதஸ்தேஜ வைதேகிம் பிக்ஷு ரூபேண ராவணா அபவ்யோ பவ்ய ரூபேண பர்த்தாரம் அனுசோசிதம் ராவணேன து வைதேகி ததா பிருஷ்டா ஜிஹீர்ஷுனா துஹிதா ஜனகஸ்யாஹம் மைथिलस्य மகாத்மனா சீதா நாம்னாஸ்மி பத்ரந்தே ராமஸ்த மகிஷி பிரியா. அப்ப ராவணன் வந்து நீ யாருன்னு கேட்க, சீதா அதை விட நேர்மை. ராமன் கதை சொன்னார் பாருங்க சூர்பனகி, அதே போல இவளும் நான் ஜனககுல சுந்தரியா இருந்தேன், 6 வயசு வரைக்கும் பிறந்த வீட்டுல இருந்தேன், கன்னியா சுருக்கமா தேவராத இடத்துல இருந்து சிவசாபம் வந்தது, எங்க தாப்பனார் சீரத்வஜர் அவர்கிட்ட தான் இந்த சிவசாபம் இருந்தது, கன்னியா சுருக்கமா வச்சார், ராமன் வந்தார், வில்ல முடிச்சார், கல்யாணம் பண்ணார், நாட்டுக்கு போனோம், 12 வருஷம் இருந்தோம், 12 வருஷம் சுகமாத்தான் இருந்தோம், நடுத்தாய் பிரார்த்தித்தா, இங்க போனோம் அங்க போனோம், எல்லா கதையும் சொல்லிட்டு உனக்கு பிக்ஷையிடலாங்கிறதுக்காக வந்திருக்கேன், வாங்கிட்டோம்னா சரின்னு அவர் வெள்ள வரதுக்காக பார்த்துட்டு இருந்தார். அப்படியே தூக்கி சீதையை தன்னுடைய புஷ்பகத்திலே அமர்த்தி கொண்டு அவளை பலாத்கரித்துக் கொண்டு தூக்கி போகிறான். அது சீதா அபகரணம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆகாசத்திலேருந்து கீழே சீதை பார்த்தாள். கோதாவரியை தாண்டா, இந்த பஞ்சவடியே கோதாவரி கரையில தான் இருக்கு. தாண்டும் போது கோதாவரியின் இடத்துல பிரார்த்திக்கிறார், ஹம்சகாரண்டவா கீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் மரதி ராவணா. சீக்கிரம் ராமன் வந்து என்னை பத்தி தேடிட்டு வருவர், ராவணன் தான் சீத்தை அபகரிச்சுன்னு போனான்னு சொல்லுடையா கோதாவரி தாயே என்று பிரார்த்திக்க சரின்னு அவள். ஆனா ராமன் வரச்சே சொல்லவே இல்லை.
கோதாவரி கைங்கரியத்தை இழந்து போட்டாள். ஆமந்திரிய ஜனஸ்தானம் கர்ணிகாராம் ச புட்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா ஹம்சசார சந்துஷ்டாம் வந்தே கோதாவரீம் நதீம் நமஸ்கரோம்யஹம் தேப்யோ வர்த்துஷம்சத மாம் கிருதாம் ஜட்டாயோ பஷ்ய மாமாரிய ஹிரியமானா அநாதவது. கீழே ஜட்டாயு இருந்தார், ஏற்கனவே சந்திச்சிருக்காளோ இல்லையோ, உதவிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரே. அப்பா ஆகாசத்திலேருந்து சீதை கைகூப்புறா, அவரை பார்த்து ஏ ஜட்டாயோ அடியன ரட்சிப்பாயின்னு. அப்ப ஜட்டாயு அடித்துக் கொண்டு ஆகாசத்தை நோக்கி பறந்தார். அனேன ராட்சசேந்திரேன கருணம் பாபகர்மணா தம் சப்தம் அவசுப்தஸ்து ஜட்டாயுரத சுஷ்ருவே. அந்த சப்தம் ஜட்டாயனுடைய காதுக்கு விழுந்தது. தசக்ரீவ ஸ்திதோ தர்மே புண்ணிய சத்ய சம்ஸ்ரவா பிராதஸ்தம் நிந்திதம் கர்ம கர்த்தும் நார்கசி சாம்பிரதம். ரவணா நில், நீ ஒரு ராஜா என்பதை புரிந்து கொள், தவறிழைக்காதே, தர்ம மார்க்கத்திலிருந்து மாறாதே. புலஸ்த மகர்ஷியினுடைய வம்சத்திலே நீ பிறந்திருக்கிறாய், அதற்கு தகுந்தா போலே நடந்து கொள். நீ இளைஞன், நான் வயோதிகன், ஆனாலும் உன்னை நான் போவதற்கு விடமாட்டேன். யுத்தம் செய்துவிட்டு தைரியம் இருந்தால் போ, நல்வார்த்தை சொல்லுகிறேன் போகாதே என்று சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்காமல் ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஜாதஸ்ய மம ராவண பித்ருவைதாமகம் ராஜ்யம் யதாவத் அனுதிஷ்டிதா விருத்தோகம் தொம் யுவா தன்வி சரத கவச்சீசரி. உன் கையில சரம் இருக்கு, என்கிட்ட இல்லே. நீ கவச்சம் போன்றிருக்கே, நான் போட்டு இருக்கல. உனக்கு வயசு குறைவு, எனக்கு வயசு 60,000. ஆனாலும் ராம பக்தி நமக்கு உண்டு, அது இருக்கும் வரை உண்மை முன்னேற விட மாட்டோம் என்று தன் சிறகுகள் அடித்து சண்டை புரிந்தாலும் வயசானபடியாலே சண்டை செய்ய மாட்டாமல் சந்திரஹாசங்கிற வாழ் ராவணனுடையது. வாளாலே அடிபட்டார், கீழே விழுந்தார். ததோ முகூர்த்தம் சங்கிராம பபூவா மதுரவீர்ஜயோ ராட்சசானாஞ்ச முக்கியஸ்ய பக்ஷிணாம் பிரபதஸ்ய சச்சின்ன பக்ஷ சஹசா ரக்ஷசா ரௌத்ர கர்மணா நிபபாத மகாகிருத்ரா தரண்யாம் அல்பஜீவிதா. இன்னும் கொஞ்சம் உசிறு பாக்கி அடிபட்டு கீழே விழுந்தார். ராவணன் புட்பகத்தோடைய தூக்கி போய் அசோகவனத்திலே சீதையை சிறை வைத்து விட்டான். சீதை பிரிந்து போகப்பட்டார். நனூனம் ராம ஜானாசி மஹ்யர்த்த சமாத்மனா அயம் ஹி கிருபயா ராம மாம் திராதுமிக சங்கதா. ராமன் அப்பதான் லக்ஷ்மணன் எதிர்த்து வந்தாருங்கிறத கண்டார். லக்ஷ்மணா எந்த சீதையை விட்டுட்டு வந்தேன்னு பார்த்தார். இல்லையா, சீதை தான் போகணும்னு சொல்லிட்டா, வேற வழி இல்லை, அதனால வந்தேன்னு லக்ஷ்மணன் சொல்ல, ஓ சீதைக்கு என்ன நடந்ததோ துர்நிமித்தங்கள்லாம் கண்டப்படுறதே என்று பயந்து கொண்டே தாங்கள் இருந்த பர்ணசாலை அளவுக்கு வந்தார்கள். ஆனால் சீதை அங்க இல்லேங்கிறது தெரிஞ்சு போய் ஒரு இடமா கேட்டுக்கொண்டு ராமனு லக்ஷ்மணனும் திரிகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கிடைக்கவில்லை. வாளா இருந்தொழிந்தேன் கீழ் நாள்களெல்லாம் கருந்தொருவின் அம்மானை அஞ்ஞான்னு பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தா தயர்த்துன்னு ஆழ்வாருடைய பாசம். ராமன் திரும்ப நடந்து வரிசை கால் கொதிச்சு போச்சான், கீழே வைக்கவே முடியல. இலை தழை எல்லாத்தையும் போட்டு போட்டு கூட்டின்னு வந்தானா லக்ஷ்மணன். ஆழ்வார் நினைச்சுக்கிறார், அன்னைக்கு இந்த தலையை கொடுத்து ராமன் காலை என் தலைமையில நடத்தின்னு வராது போயிட்டேனே, அந்த சூடு ராமனுடைய திருவடி தாங்கி இருக்குமோ என்று ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம். ராமனும் அழுது கொண்டே ஒரு இடமாக கேட்க கோதாவரி பதில் சொல்லலே, எந்த நதியும் பதில் சொல்லவில்லை. கோதாவரியும் சரிதாம் வரிஷ்டா பிரியா பிரியாயா மம நித்திய காலம். அப்பதான் ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாள், கோதாவரி எவ்யோருக்கு ராவணன் இடத்துல இருந்து பயப்பட்டிருக்கவே வேண்டாம், ஆனாலும் ராவணனுக்கு பயப்பட்டு உண்மையை சொல்லாமலே இருந்துட்டு. ஆனா திருப்பாவலி ஒரு பாசனம் அவர் சொல்லு, தூய பெருநீர் யமுனத்வரவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை நொட்டு. யமுனையை மட்டும் தூய பெருநீர் யமுனைன்னு சொன்னால் ஆண்டாள். ஏன்னா யமுனை ஆறு கம்சனுக்கு பக்கத்துல ஓடிந்தாலும் கிருஷ்ண கைங்கரியம் பெற்றுடுத்து. வசுதேவர் கண்ணனை தூக்கின்னு போறச்சே முழந்தாள் அளவு அது வற்றி கொடுத்து சொல்லியோ, பின்னாடியே தானே இருக்கு, அது பயந்து ஒண்ணு பண்ணாத இருக்கலாமோ இல்லையோ. அப்ப கிருஷ்ண கைங்கரியம் பெற்றதுனால யமுனை தூய பெருநீர், ராம கைங்கரியம் இழந்துட்டதுனால கோதாவரிக்கு தூய்மைப்படுத்து என்று சொல்லுவார்கள். கோதாஸ்துதின்னு ஒண்ணு வேதாந்த தேசிகன் பாட்டார், அதுல சொல்றார், ஒரு அழகான கருத்து தெரிவிக்கிறார். அப்ப இனிமே நாங்கெல்லாம் பத்ரி யாத்திரை போறச்சே கோதாவரி ஸ்நானம் பண்றதா வேண்டாமா? நீர் இப்பதானே கோதாவரிக்கு எல்லாம் போயிடுத்து, இனிமே எப்படி கோதாவரி ஸ்நானம் பண்றதுன்னா வேண்டாம், ஆனா இப்ப பண்ணலாம். ஏன்னா கோதான்னு ஆண்டாளுக்கு பேரும் இல்லையோ, இந்த கோதாவரி அவ பேர்ல தன்ல பாதி வச்சிருந்து சொல்லியோ, அதனால பிராயசித்தம் எடுத்து இனிமே போங்கன்றான். ஏன்னா அது ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு பண்ண தப்புக்கு இப்ப பிராயசித்தத்தை எடுத்து ஆண்டாளுடைய பேரை வச்சிருந்து என்ன சொல்லி அப்பனா இப்படி வேணா வச்சுக்கலாம். ராமாவதார காலத்துல இருந்து ஆண்டாள் அவதாரம் வரைக்கும் எல்லாரும் கோதாவரி ஸ்நானத்துக்கு போலியோன்னு அது தெரியாது. ஏன்னா ஆண்டாள் அவதரிச்சப்புறம் தானே அந்த பேரை இது வச்சுட்டு இருக்க முடியும். ஆக கோதாவரியை கேட்டும் ஒன்னும் பதில் கிடைக்காமல் போக ராமன் மெதுவே தெற்கு நோக்கி வருகிறான். சுமார் ஒரு 50 மைல் தூரம் தெற்க வரணும். இப்ப நம்ம பார்த்தது இது கடற்கரையோரத்துல மும்பை இருக்கா, அதுக்கு வடகிழக்குல நாசிக் பஞ்சவடி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நேர கீழே வந்தீர்னா பூனா வரும். அதுக்கு கொஞ்சம் தென்மேற்கு திசையில போனா இகத்புரிங்கிற இடம் இருக்கு. அந்த பாதையில 50 மைல் வந்தோம்னா தாக்கேத் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த தாக்கேத்து தான் ஜட்டாயு மோட்சஸ்தலம்.
அங்குதான் அவர் சண்டை போட்டார். அந்த தாக்கியத்திலிருந்து தான் ஜட்டாயுவை ராமன் கண்டெடுத்து அவர் கீமச் சடங்குகளை பண்ணி நீர் மோட்சத்துக்கு போயிட்டு வரும் என்று அனுப்பி வைக்கிறான். குருத்ரோ ராம சரம் கோரம் சங்காய தனுஷிக்ஷுரம் தத பர்வத கூட்டாபம் மகாபாகம் திஜோத்தமம் ததர்ஷ பதிதம் பூமௌ சததார்த்தம் ஜட்டாயுஷம் தந்திருஷ்டுவா கிரிசிம்பாவம் ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். ஜட்டாயு குற்றியரும் குறையருமா கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்தான் ராமன். தூக்கி அவருடைய மடியில வச்சிருந்து, ஜட்டாயுவை என்ன நடந்தது உமக்கு? என் தகப்பனாரோட தான் சந்தோஷமா இருக்குல்லே, உம்மோடையான் இருக்கலாம் நினைச்சுன்னு வந்தேன். கடைசியில உமக்குமா இப்படி அடிபட்டு போயிற்று. இந்த அனர்த்தத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ராமன் அவரிடத்துல சொல்ற. முதல்ல ராமனை பார்த்துட்டு மங்களாசாசனம் பண்றாரு. உயிர் போயிட்டே இருக்கு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு செவடி சிவருக்கா துர்வாழின்னு இருக்கா. யா மோஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷதி மகாவனே சாதேவி மமச்சப்ராணா ராவணேன உபயம் ஹிருதம் சீதாமபியவன்னோகம் ராவணச்சரணே பிரபோ சீதா மாதாய வைதேகியும் புஷ்பபாத விகாயசம். உன்னை விட்டும் லக்ஷ்மணனை விட்டும் சீதை ராவணனாலே பிரிக்கப்படுவதை கண்டேன். காலதாமதப்படுத்தாதே, தெற்கு நோக்கி போ, சீதையை ரட்சித்துக்கொள். ராஜ்யம் பிரஷ்டம் வனேவாசா சீதா நட்டோ அதோத்விஜா ஈதிருஷீயம் மம லக்ஷ்மீகி தஹேதபிக பாவகம். ராமன் அப்ப லக்ஷ்மணத்துல வருத்தத்தோட சொல்றார், லக்ஷ்மணா இந்த பாவம் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை. பிரஷ்ட ராஜ்யே நாசா, அதாவது ராஜ்யம் பிரஷ்டம், ராஜ்யம் இல்லையனுட்டா காட்டுக்கு வந்தேன். வனேவாசகா, வனவாஸ்திரியம் மனைவி தூக்கின்னு போட்டா. தூக்கின்னு போனாலும் பார்த்தா இவர் உயர்ந்தவர் ஜட்டாயு, அவருக்கு பிராணம் படுத்து. நான் என்னதான் பாவம் பண்ணிருக்கேன்னு தெரியல, எந்த நல்லத்தையும் எனக்கு நடக்கிறதே இல்லை. ஈதிருஷீயம் மம அலக்ஷ்மீகி தஹேதபிஹி பாவகம். நெருப்ப கூட எரிச்சுடுற அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன் போல் இருக்கு என்று ராமன் லக்ஷ்மணத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். சீதாமாதாய வைதேகின் பிரயாதோ தட்சிணாமுகா. தெற்கு நோக்கி ராவணன் சென்றதை நான் பார்த்தேன். என்னுடைய இது கழுகு கண் இடுக்கிக் கொண்டு பார்க்கிற அளவுக்கு சொல்றேன். தெற்கு நோக்கித்தான் ராவணன் அழைத்து போனான். அதுக்கு மேல எனக்கு கண்ணு தெரியல, வயசாயிடுத்து எனக்கு. ஆனா நீ தெற்கு நோக்கி தேடிப்பார். புத்திரோ விஸ்ரவச சாட்சாத் பிராதா வைஸ்ரவணஸ்த. இவன் குபேரனுக்கு தம்பி, விஸ்ரவசுக்கு புத்திரன். ஆனால் அவனை இன்னார்னு தேடிக்கொண்டு போ. ச நிக்ஷிப்த சிரோபூமோ பிரசாத்த சரணோ ததா தம் விருத்ரம் பிரேக்ஷ தாம்ராட்சம் கதா சுமச்சலோபமம். அப்போது ராமன் அவருக்கு மெதுவே உயிர் அடங்குகிறதுங்கிறதை கண்டான். சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மசிஷ்யாமி பாவகம். சௌமித்ரே போய் கட்டகளை கொண்டு வா, அக்னியை மூட்டு, இவருக்கு ஈமச்சடங்குகளை செய்வோம் என்று சொல்லி மூட்டி கிருத்தரராஜன் திதக்ஷ்யாமி மத்கிருதே நிதனம் கதம் நாயம் பத நாசம் பதகலோகஸ்ய சிதிம் ஆரோப்பியமாம்யம் யாகதி யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேச்ச யாகதி அபராவர்த்தீனாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு பக்தர்களத்தவரை யாரும் போனதில்லையோ, சரணாகதர்களத்தவரை யாரும் அடைந்ததில்லையோ, அந்த உயர்ந்த லோகத்துக்கு ஜட்டாயுவை நான் அனுப்புகிறேன், அனுமதிக்கிறேன், நீர் போம். நஜமுனராவர்த்ததே நஜமுனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் ஓதுகிற வைகுண்டத்தை நீர் அடையலாம் என்ன அவனுக்கு கொடுக்க கிருத்தராஜரான ஜட்டாயுவும் புறப்பட்டு போனார். ஏவமுக்துவாசிதாம் தீப்தாம் ஆரோப்பிய பதகேஸ்வர ததாக ராமோ தர்மாத்மா ஸ்வபுந்திமிவ துக்கிதா. தன்னுடைய கூட பிறந்தவர் தங்கப்பா போயிட்டத்துக்கு கூட ஆகாத ராமன் ஜட்டாயு மரித்தார் என்பதற்காக ஒரு லக்ஷ்மணனை கட்டி கொண்டு அழுதான். அது ஜட்டாயு மோட்சஸ்தலம்னு பேர். இதுதான் ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் விசாரித்தார். கிருத்தராஜ, அதாவது கிருத்தராஜனுக்கு கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ, அதாவது ஜட்டாயு மகாராஜருக்கு கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ, அப்ப அவர் கேட்கிறார், ராமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இப்போ ரொம்ப நாளாவது சந்தேகம். பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் கதாய. எப்படி இந்த கழுகுக்கு போய் நீ மோட்சம் கொடுத்தே? அக்ஷுண்ண யோகபதம் அக்ரஹதம் ஜட்டாயும் திரியந்தமேவ பத மோட்சபதே நியோக்தும். அதுக்கு கர்மஜான பக்தியோகம் இருந்தா, சரணாகதி இருந்தா என்ன இருந்தது? எதை வச்சுன்னு அதுக்கு மோட்சம் கொடுத்தாய்? எனக்கு எதுவும் புரியலையே. இன்னொன்னு எனக்கு தெரியல, எல்லார் போன மார்க்கமும் எங்களுக்கு தெரியுது. ராமன் எங்க போறார், சீதை எங்க போறாரு எங்களுக்கு தெரியுது. ஆனா நீ சீதை போன மார்க்கம் தெரியல, சீதை போன மார்க்கம் தெரியல தேடிண்டே போறவில்லையோ. எனக்கு ஒண்ணு சந்தேகம், அர்ச்சிராதி மார்க்கம் மட்டும் உனக்கு ஒழுங்கா தெரியுது. அது எப்படி? யாருக்கும் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்துக்கு போறதுக்கு வழி தெரியாது. அதை மட்டும் சரியா ஜட்டாயுவே நீ அர்ச்சிராதி போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆனா சீதை போன மார்க்கம் தெரியலையா? இது என்ன வேஷம்னு எனக்கு புரியல. இப்போ ஒரு பதகராஜனுக்கு மோட்ச மார்க்கத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு தெரிஞ்சது. மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தா தேவாதிகம் சரிதம் அம்பியகாரிஷி. நீ பிறந்தது மனித செயலை புரியவா தெய்வ செயலை புரியவா? மனிதன் வேஷத்தை போட்டு வந்துட்டு சீதையை காணும் அழறே, தாப்பனார் போயிட்டார்னு அழறே, கிருத்தராஜன் போயிட்டார்னு அழறே, சட்டுன்னு இடத்த மாத்திக்கிறே, இந்தாரும் கழுகு மோட்சத்து போங்கிறே.
நீ என்ன மோட்சத்துக்கு போகணும்னு சொல்ற பரமாத்மாவா எங்களாட்ட அழுதுன்னு இருக்கிற ஜீவாத்மாவா? ரெண்டுல எதுன்னு எங்களுக்கு புரியலையே. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், விக்ரம யசோலாப விக்ரீத ஜீவித கிருத்தரராஜ தேக திதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்ய. பக்தஜன தாட்சிண்ய கிருத்தராக தேக திதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்ய. பகவான் எப்படி இருக்காருன்னா பக்த ஜனங்களிடத்துல ரொம்ப தாட்சிண்யம் இருக்கிறவர். எங்கே கண்டோம்? கிருத்தரராஜருக்கு கைங்கரியம் பண்ணி அந்த அடையாளத்தினாலேயே பக்த ஜனங்களுக்கு தாட்சிண்யம் இருக்கிறவர்ங்கிற பேர் கிடைத்ததே. ஆக மயாத்தம் சமனுஜாதாக சலோகான் அனுத்தமான ராமன் அனுமதி வழங்க ஜட்டாயுவும் மோட்சத்தை அடைந்தார் என்பது சரித்திரம். அது வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கட்டும். இனி மேற்கொண்டு ராமன் எப்படி சீதையை தேடி போனார், கிஷ்கிந்தை அடைந்து சுக்ரீவனோட தோழம பூண்டான், பிற்பாடு ஹனுமான் அனுப்பப்பட்டு அசோகவனத்திலே போய் சீதையை கண்டெடுத்து ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தாள்ங்கிறதை 1 மணி நேரம் கழித்து இந்த இடத்துல நாம் அனுபவிக்கலாம். தற்போது ஸ்ரீராம அனுயாத்திரை போயிட்டு வந்திருந்தோம். அதனுடைய டிவிடி பிரசன்டேஷன் உங்களுக்கு காட்டப்படும். ஆறாருக்கு என்னென்ன இடம் முக்கியமோ நோட் பண்ணி வச்சுங்கோ. நீங்க எப்ப வாய்ப்பு கிடைக்குமோ போகலாம். நாங்களும் இன்னொரு தரம் போறதா தான் இருக்கோம். யாருக்கான பார்த்த பிற்பாடு போகணுங்கிற ஆசை இருந்தால் எப்ப போறோம்னா எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல. யாருக்கான ஆசை இருந்தா மட்டும் இருக்குன்னு உங்க பேரை கொடுத்துட்டு போங்க. எப்பவோ வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் விஷயத்தை தெரிவிக்கிறோம். தற்போது காணலாம்.